இன்னொல்லையா இந்த தமிழ்நாட்டு சைடு சட்ட ஒழுங்கே சரி கிடையாதுமா. ஏன்னா அந்த டெலிவரி பாயை போட்டு அம்மா வச்சு அடிச்சு வெட்டிக்கிறானுங்க. எதுக்காக தான் இந்த மாதிரி கஞ்சாவை குடிச்சுட்டு குடிதாமா அந்த இளைஞர்களையே கொல்லுதுமா. இந்த இளைஞர்கள் எவ்வளவு வீணா போறாங்க தெரியுமா? கண்மூடித்தனமா இந்த போதைக்கு அடிமையாயிட்டானுங்கம்மா. எல்லாரும் நல்லா சொன்னா கூட அந்த பசங்க கேட்க மாட்டானுங்க. அந்த மாதிரி அடிமையாயிட்டு இவ்வளவு அந்த பையனை போட்டு அம்மா வெட்டிக்கிறானுங்க. பொதுமக்கள் பத்தியாமா எப்படி தடுத்து இது அந்த பையனை காப்பாத்திக்கிறாங்க பாருமா. அவன் தண்டனை கொடுக்கக்கூடாது. ஜட்ஜியோ யார் கொடுக்க கூடாது. வலது கை இடது கை அதை மட்டும் எடுத்துடணும். எடுத்து ஃப்ரீயா விட்டுருங்க. அது எது ஒன்றும் பார்த்துட்டோம். பொம்பளை பசங்கள்லாம் நிம்மதியா வெளியே அனுப்ப முடியுதாமா? ஆம்பளை பிள்ளைங்களுக்கே இந்த இடத்துல பாதுகாப்பு கிடையாது. பொம்பளை பசங்களை வெளியே அனுப்ப முடியுமா? அவன் அருவாவை கையில பிடிக்கும் போதே யோசிக்கணும், நமக்கு இந்த தண்டனை இருக்குதுன்ட்டு அவன் யோசிச்சான்னு வச்சுக்கேன், அவன் அந்த வேலையை செய்ய மாட்டான். அவன் சட்ட ஒழுங்கே சரி கிடையாது, இன்னைக்கு போயிட்டு 3 மாசத்துல நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்ட்டு அவன் செய்யறான். அது செஞ்சது கூட இல்லம்மா, அத சமூக வலைத்தளத்துல பரவ விடுறான் பாரு. அதுதாமா அவன் அங்கதாமா நிக்கிறான். அவன் இவனுங்களுக்குலாம் என்ன தண்டனை கொடுக்க போறாங்க இந்த திமுக ஆட்சியிலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, அதான் 3 மாசத்துல வெளியே வந்துருவாங்க. அப்படிதான் விட்டுனுக்குறாங்க. அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி எதுக்கு சொல்லு பார்ப்போம். வர ஆட்சிங்க எந்த ஆட்சி வந்தாலும் நல்லதை பண்ணணுமா மக்களுக்கு. இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்கக்கூடாது. அங்கங்க கத்தி குத்து இந்த ரேப்பு அது இது எதுவுமே நடக்காத நல்ல வழியில கொண்டுன்னு போகணுமா.